அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த பிள்ளைய எரிச்சீங்க? நீங்க என்ன பண்ணணும்? புதைக்கணும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம், எரிக்க கூடாது. அப்ப யார காப்பாத்துறது பண்றீங்க? இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா? ஆர்கே நறுமணி, உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு எனக்கு மட்டும் கிடையாது, உனக்கு பதிவெடுத்து போடுற எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. ஆனா அதே நீ பந்தாவா எனக்கும் பதிலடி கொடுக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே நீ இன்னொரு பதிவு போறப்ப எங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, நாங்க உனக்கு பதிலடி கொடுக்கல, செருப்படி கொடுக்குறோம். அதே நீ சிறப்பா வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பதிவு போடுறப்ப எங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, உலகத்துல எத்தனை டாக்டரை கூட்டிட்டு வந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கிற அந்த பைத்தியம் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கோம். பொழைச்சிட்டு போ எங்க சார்பாக, சரி எங்க கட்சி சார்பாக. அதாவது பொதிக்காம ஏன் எரிச்சிங்க, நாளைக்கு எவிடன்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டேல ஒரு கேள்வி. 100% உண்மை, 100% கரெக்ட் பா. நீங்களும் ஏத்துக்கங்கப்பா. இப்ப நாங்களும் கேட்போம், நண்பர்களே நீங்களே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உனக்கு சூடு, சொரணை, வெக்கம், மான, ரோசம், இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல, அது எல்லாமே உனக்கு இருக்கு அப்படின்னாக்கா நீ போய் கேட்கற உங்க சிஎம் சார் கிட்ட. என்ன தெரியுமா கேட்கற? சார் நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு என்கிட்ட பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, அது என்கிட்ட பதில் இல்ல சார், நீங்க தான் சார் சொல்லணும், நீங்க தான் சார் போன ஆட்சியில இருந்தீங்க அப்படின்னு போய் கேட்கறேன். 33 பேரு கரூர்ல இறந்தாங்களே சார், அவங்களை எப்படி சார் ஒரே நாள் நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? ஒரே நாள் நைட்ல எப்படி சார் நீங்க பொதிக்காம எரிச்சிங்க? எவிடன்ஸ்க்கு என்ன சார் பண்றது? கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். எனக்கு சிறப்பான ஒரு பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நான் வெளியே செருப்படி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறேன். இல்லன்னு வச்சுக்கேன், உனக்கு 3 குடிச்சம் இல்ல 4 நாங்க முடிவு பண்றோம். நீங்க சொல்லுங்க மக்களே. 33 பேர் இறந்தப்போ முக்காடு போட்டுட்டு எங்க மூடிட்டு இருந்தாங்க இந்த அக்கா? கமெண்ட்ஸ்.